ஹாய் வணக்கம். இன்றைக்கி ப்ளவுஸில் ஃப்ரண்ட் சைடில் பட்டி பீஸ் எப்படி அடித்து திருப்பலான்னு பார்க்கலாம். 6 இன்ச்சு உயரம் எடுத்துக்கணும். அகலம் 10 இன்ச்சு இல்லாட்டி 11 இன்ச்சு எடுத்துக்கலாம். இல்லாட்டினா முன்பக்கம் இருக்கிற பீஸை வச்சு நம்ம டாட்லாம் பிடிச்ச பிறகு வச்சு பார்க்கும்போது ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அது மாதிரி லைனிங்கில் ரெண்டு பீஸ் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து மெயின் கிளாத்தில் 2 பீஸு எக்ஸ்ட்ரா ஒரு தடிமனாக இருக்கிறதுக்காண்டி 2 பீஸ் எடுத்துக்கணும். 2 பட்டிக்கும் சேர்த்து 2 பக்கமும் ஒரே பக்கம் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் வர்ற மாதிரி 2 அம்புக்குறி போட்டு வச்சுட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குங்களா அதை ஃபஸ்ட்டு கீழே வச்சுக்கணும். வச்சுட்டு மேலே மெயின் கிளாத் நல்ல பக்கம் மேல் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு அடுத்து மேலே லைனிங் எடுத்து வைக்கணும். லைனிங் 6 இன்ச்சு நம்ம அகலம் எடுத்துருக்கோங்களா, ஒரு ஸ்கேல் அளவுக்கு நம்ம கோடு போட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுக்கும்போது எல்லா ப்ளவுஸுக்குமே இந்த மாதிரி பட்டிக்கு நம்ம கொடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும். அந்த தடிமனாக இருக்கிறதுக்காண்டி ஒரு ஸ்கேல் அளவுக்கு கோடு போட்டு அந்த ஒரு ஸ்கேல் அளவுக்கு நம்ம மேல் இப்போ லைனிங் தான் மேலே வச்சுருக்கோம். அடிச்சுட்டு அந்த லைனிங் பீஸ் மட்டும் எடுத்து விட்டுட்டு அந்த லைனிங் மேலேயேவும் ஒரு படிமான தையல் போட்டுக்கணும். இது மாதிரி படிமான தையல் போடும்போது நமக்கு லைனிங் வெளி பக்கமாக தெரியாது. இப்போ அடித்து திருப்பினே மேலே ஒரு எட்ஜ் தையல் போட்டுக்கலாம். எட்ஜ் தையல் போட்டுட்டு நம்ம அந்த பட்டி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காண்டி ஒரு இன்ச்சுக்கு இன்னொரு தையலும் போட்டு எடுத்துக்கலாம். 1 இன்ச்சு கேப்பில் 1 இன்ச்சில் தையல் போட்டு எடுத்துட்டு நம்ம 2 ஓரத்துலேயும் விலகாமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அது லைனிங் தான் நமக்கு ரெடி அளவு. மீது எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைட்லையும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். லைனிங் பக்கம் வச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி பட்டி நம்ம டிச் பண்ணுறதுனால ஃப்ரண்ட் சைடில் நல்லா ஹைட்டாகவும் வச்சுக்கலாம். நம்ம பட்டி பீஸ் மோதையே கட் பண்ணணும் அவசியமும் இல்லை. நம்ம இல்லாட்டி இந்த மாதிரி 6 இன்ச்சு உயரம் 10 இன்ச்சு 11 இன்ச்சு எடுத்துட்டோம்னா பாக்ஸ் மாதிரி எடுத்துட்டோம்னா லாஸ்ட்டாக நம்ம டாட்டெல்லாம் பிடிச்சிட்டு நம்ம அளவுகள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 2 சைடும் ஒரே மாதிரி வந்திருக்கான்னு பார்த்துட்டு இப்போ ப்ளவுஸில் ஷோல்டரில் ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ்லாம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு டாட்டு பிடிச்சிட்டு வச்சுருக்கோங்களா. இப்போ ஷோல்டர் கரெக்டாக வச்சுட்டு அந்த ஆம்கோல் சைட்லேயும் அந்த நேராக ஒரு 1/2 இன்ச்சு முன்னாம்கோல் கட் பண்ணியிருப்போம் முன்னாடி, அதையும் நேராக வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு நல்லா எடுத்து விட்டுட்டு அந்த கப் ஷேப்பையும் நல்லா எடுத்து விட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு பட்டி தச்சு முடித்த பிறகும் அந்த நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும். எடுத்து விட்டுட்டு முன்பக்கமும் எடுத்துட்டு நம்ம பட்டி தச்சு வச்சுருந்தோங்கள அதை ரைட் சைடு லெஃப்ட் சைடு நம்ம தையல் மிஷினுக்கு நேராக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு இப்போ ரைட் சைடில் எடுத்துட்டு நல்லா எல்லா பக்கமும் கரெக்டான அளவில் இருக்கிற மாதிரி கீழ்ப்பக்கமும் கரெக்டான அந்த பேக் பீஸில் அந்த அளவோடு இருக்கிற மாதிரி வச்சுட்டு டாட்டாக வச்சுக்கணும். அந்த வளைவு ஷேப்லேயே இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எல்லா சைஸ் ப்ளவுஸுக்கும் இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ 3.5 இன்ச்சு இந்த பக்கம், அந்த சென்டரில் டாட்டு பக்கம் 2.25 இன்ச்சு, இது 3 இன்ச்சு. இது நமக்கு ரெடி அளவு தான். தையலுக்கான அளவும் நம்ம எடுத்துக்கணும். தையலுக்கான அளவு ஒரு 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கணும். ஒரு டாட்டாக போட்டு அந்த அந்த வளைவுலேயும் நம்ம கரெக்டாக 1/2 இன்ச்சுலேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணக்கூடாது. நம்ம அங்கிட்டு லெஃப்ட் சைடு அந்த பீஸையும் எடுத்துட்டு 2ஐயும் ஒன்றா வச்சுட்டு கீழே ஈவனாக வச்சுட்டு 2ஐயும் கட் பண்ணும்போது 2 சைடுமே நமக்கு பட்டி பக்கம் கொக்கி பீஸ் காஜா பீஸ் பக்கமும் ஏற்ற இறக்கம் வராது, அந்த ஃபால்ட்டு வராது. இந்த மாதிரி டிச் பண்ணும்போது நமக்கு சைடில் ஜாயின் பண்ணுவோங்கள அப்பையும் ஏற்ற இறக்கம் வராது. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ப்ளவுஸ் இருக்குங்களா ஃப்ரண்ட் சைடில்
அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற பீஸ் எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்துட்டு ப்ளவுஸில் வந்து அந்த கார்னர் இருக்குங்களா, கொக்கி பீஸ் வந்து அந்த 2.5 இன்ச்சு டாட்டு பிடிச்சிருக்கோங்களா, அந்த பக்கம் அந்த நேராக ஸ்ட்ரெயிட்டாக கொக்கி பீஸ் காஜா பீஸ் இருக்குங்களா, அந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி எடுத்து நம்ம டிச் பண்ணுறது தான் இதில் மெயினான டிப்ஸேவும். இந்த மாதிரி டிச் பண்ணால் தான் அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஒரு 3/4 இன்ச்சுக்கு பட்டி நம்ம கார்னரில் வச்சுக்கணும். வச்சுட்டு நல்லா ஸ்ட்ராங் தையல் போட்டு ஒரு 1/2 இன்ச்சு தான் நம்ம விட்டுருக்கோம். அந்த 1/2 இன்ச்சுக்குமே ரெண்டு பக்கமே 2 துணியிலுமே 1/2 இன்ச்சு எடுத்துக்கிட்டு அந்த டாட்டு பெரிய டாட்டு பிடிச்சிருப்போங்களா, அதை உள்ளே மடக்கி விட்டுக்கணும். மடக்கி விடாட்டினா அதில் வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் ப்ளவுஸ் போடும்போது. இப்போ வந்து தையல் போட்டு ஒரு 1/2 இன்ச்சிலே தையல் போட்டு எடுத்துக்கலாம். டபுள் தையல் போட்டுக்கணும். டபுள் தையல் போட்டு எடுத்துட்டு நம்ம அந்த ஃப்ரண்ட் சைடில் இப்போ திருப்பி பார்க்கும்போது இப்போ வந்து பட்டி வந்து நேராக வந்திருக்கும். அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். நம்ம வந்து இப்போ ஓவர்லாக் மிஷின் இருந்ததுன்னா கையோட ஓவர்லாக் போட்டுக்கலாம். ஓவர்லாக் இல்லாதவங்க இந்த மாதிரி மேலே ஒரு அந்த பிசுறு பகுதி வந்து கீழ்ப்பக்கமாக பட்டி பக்கமாக விட்டுட்டு அந்த சென்டர்லேயும் படிமான தையல் ஒன்று போட்டுக்கணும். மேல் பக்கமாக படிமான தையல் ஒன்று போட்டுட்டு இந்த மாதிரி ப்ளவுஸ் நம்ம பட்டி அடிக்கும்போது ஃப்ரண்ட் சைடில் ஏறவும் செய்யாது, அந்த பட்டி வந்து ஃபிட்டிங்காகவும் இருக்கும். இந்த மாதிரி படிமான தையல்லாம் போடுறது மெயினானது. அடுத்து உள்ளே வந்து நம்ம ஓவர்லாக் இல்லாதனால ஒரு அந்த 1/2 இன்ச்சிலேயும் இன்னொரு தையல் மேலே போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போடும்போது நம்ம ப்ளவுஸில் வந்து இந்த ஜரி இந்த மாதிரிலாம் இருக்குங்களா, அது வந்து குத்தாமல் இருக்கும். உள்பக்கம் இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி டிச் பண்ணும்போது காஜா பீஸு கொக்கி பீஸில் வந்து 2 சைட்லையுமே நம்ம வச்சு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சைடில் அடிக்கும்போது ஏற்ற இறக்க வராமல் இருக்கிறதுக்காண்டி இப்போ வச்சு பார்த்துக்கலாம். வச்சு பார்க்கும்போது அது கரெக்டான அளவுகளில் தான் இருக்கும். இந்த மாதிரி டிச் பண்ணி பாருங்கள். நம்ம எடுத்து இப்போ பார்த்தாலே அந்த இதில் நமக்கு அப்படியே ஏற்ற இறக்கம் வந்தாலும் கூட அது இப்போயே கட் பண்ணிக்கலாம். அந்த ஆம்கோல் சைடு பக்கம் இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. இந்த இதில் இப்போ வந்து இந்த ஆம்கோல்லையும் கரெக்டாக இருக்குது. அப்படி இல்லைங்கிட்ட ஆம்கோலில் நமக்கு ஏற்ற இறக்கம் வருதுன்னா அங்கனக்குள்ளே இப்போயே சைஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்லீவ் டிச் பண்ணும்போது இப்போ பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம சைடில் வந்து தையல் போடும்போது அந்த ஃபால்ட் வராது. இப்போ ரெண்டுமே அந்த மேல் பக்கம் கழுத்தும் கரெக்டாக இருக்கும், சென்டரில் டாட்டு பிடிச்சதும் கரெக்டாக இருக்கும், அதேமாரி பட்டியில் வந்து அந்த ஜாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஜாயிண்டெல்லாம் கரெக்டாக இருக்கும்போது கொக்கி பீஸ் காஜா பீஸில் வந்து நமக்கு வந்து ஏற்ற இறக்க வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. இந்த மாதிரி டிச் பண்ணி பாருங்கள். ப்ளவுஸுக்கு வந்து ஃப்ரண்ட் பக்கம் வந்து எவ்வளோ டாட்டு எவ்வளோ முக்கியமோ அதேமாரி பட்டியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம தைக்கணும். இந்த மாதிரி படிமான தையல்லாம் போட்டு டிச் பண்ணும்போது